தமிழருடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிற மூலமா தமிழர் விளையாட்டு விழா காணப்படுது. நாங்கள் என்னதான் கடல் கடந்து தொலைதேசத்துக்கு வந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக எதிர்வரும் 28ஆம் தேதி 6ஆம் மாதம் நடைபெற போற தமிழர் விளையாட்டு விழாவுக்கான உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டிக்கான மைதானத்தில் நிற்கிறோம். 27வது ஆண்டு விழாவா இருக்க போற இந்த விளையாட்டு விழாவில் நிறைய விளையாட்டுகள் வளமையாகவே நடைபெறது. அதுல முதற்கட்ட விளையாட்டா உதைப்பந்தாட்ட நிகழ்வு இருக்க போது அது சம்பந்தமான தகவலை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். இன்றைய போட்டி நிகழ்வுல வெற்றியீட்டாக்களுக்கு விசேடமா ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா? ஆமா, இந்த போட்டிகளிலே வெற்றி பெறுகின்ற கழகங்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் அனைத்தும் 28ஆம் தேதி நடைபெறுகின்ற லூபுசே திடலிலே பிரம்மாண்டமான மக்களுக்கு மத்தியிலே வைத்து அவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்படும். அதே நேரம் இன்றைய தினம் நாங்கள் ஒரு சிறப்பு பரிசினை அறிவித்திருக்கிறோம். இந்த எங்களுடைய வருகின்ற 25ஆம் தேதி நடைபெறுகின்ற அல்வா செந்தமிழ் மாலை நிகழ்வுக்கான நுழைவுச் சீட்டுகளை இன்றைக்கு வெற்றி பெறுகின்ற கழகத்திற்கு வழங்குவதாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த உதைப்பந்தாட்ட போட்டி என்ன மாதிரி எத்தனை கழகங்கள் பங்கு பெற்றுகின்றது? ஆமா, இன்றைக்கு இந்த தமிழர் விளையாட்டு விழாவுக்கான உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டி ஸ்தான் மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 27 பெரிய அணிகளோடு 54 அணிகளாக மொத்தமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைத்து பிரிவுகளுக்குமான போட்டிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி இரவு மாலை வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய நோக்கம் அன்பையும் சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் வளர்த்து விடுகிற நோக்கத்தோடு நாங்கள் ஆண்டுதோறும் நடாத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்று இந்த விளையாட்டு உதைப்பந்தாட்ட சுற்று போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனைய விளையாட்டுகள் எதிர்வரும் 28ஆம் தேதி 6ஆம் மாதம் நடைபெறும். ஆமா, இந்த மாபெரும் தமிழர் விளையாட்டு விழா வளமையான லூபுசே திடல்ல நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவிலே வர்த்தக மையங்கள், சமூக நிறுவனங்களுடைய மையங்கள், உணவகங்கள், விளையாட்டுகள், சிறுவர் ஜனரஞ்சக போட்டிகள் என பல வகையான விளையாட்டுகளோடு மகிழ்வூட்டும் ஜனரஞ்சக நிகழ்வுகளும் அன்று முழுவதும் காலை முதல் மாலை வரை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. 27வது ஆண்டாக 28ஆம் தேதி 6ஆம் மாதம் நடைபெற இருக்கிறது. அனைவரையும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்து ஒரு நாள் பொழுதை மகிழ்வாக கழித்து அன்பாக செல்லுமாறு அன்போடும் உரிமையோடும் வேண்டி நிற்கிறோம். கிரிக்கெட் சுற்று போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. அது என்ன டேட்டுக்கு நடைபெறும்? கிரிக்கெட் போட்டிகளுக்கான தேதிகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதைத் தொடர்ந்து கூடைப்பந்தாட்டமும் நடைபெற இருக்கிறது. அதற்கான தேதிகளை நாங்கள் விரைவில் வழியில் அறிவிப்போம். மற்ற போட்டிகள் அனைத்தும் அதே நாள் அங்கேயே நடக்கும். சாக்கோட்டம், தலையணி சண்டை, முட்டி உடைத்தல், கயிறுழுத்தல் போன்ற நிகழ்வுகள் மைதானத்திலேயே திடல்லையே நடக்கும். அன்று காலையே பதிவு செய்து கரம், சதுரங்கம் போன்ற போட்டிகளும் அங்கே நடக்கும். அந்த போட்டிகளிலே அங்கேயே நேரடியாக காலையிலே பதிவு செய்து போட்டு விளையாட முடியும். அதே போல் வாலிபாலும் அன்றைய தினம் பிரான்சிலே உள்ள 35 கழகத்துக்கு மேல் வாலிபால் விளையாடுகிறார்கள். அதை இந்த ஆண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் அன்றைய தினமே அதே மைதானத்திலேயே நடைபெறும். மறந்துடாம இந்த ஒரு நாளை உங்களுடைய நாளில் ஒரு பொன்னாளாக்கி அந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம்.